ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று இந்த தொகுதியிலே சுரண்டு பணியாற்றி வருகிற ஆற்றல் மிக்க சட்டப்பேரவை உறுப்பினர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பிற்கினிய அருமை சகோதரர் கே காளியப்பன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிருடைய செயலாளரும் செயற்குழு உறுப்பினருமான சகோதரி சத்யபாமா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழகத்தின் அவைத்தலைவர் சிதம்பரம் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற பவானி சாகர் தெற்கு ஒன்றியத்துடைய செயலர் அன்பிற்கினிய அருமை சோழர் பழனிசாமி அவர்களே, வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலர் சகோதரர் பழனிசாமி அவர்களே, சத்தியமங்கலம் வடக்கு ஒன்றியத்துடைய செயலர் மாரப்பன் அவர்களே, மத்திய சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றியத்துடைய செயலர் சிவராஜ் அவர்களே, சத்தியமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் நாச்சிமுத்து அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே வருகின்றிருக்கிற கோபி ஒன்றிய கழகத்துடைய செயலர் குறிஞ்சிநாதன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கொத்துக்காடு பெரியசாமி அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆசனூர் சுப்பிரமணியம் அவர்களே, தாளவாடி மேற்கு மாதேஷ் அவர்களே, தாளவாடி தெற்கு சதீஷ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற பவானி சாகர் மாவட்ட ஊராட்சி குழுவுடைய முன்னாள் தலைவர் மன்றத்தின் செயலர் செல்வம் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நகர கழக செயலாளர்கள் முன்னாள் நகர்மன்றத்துடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, புளியம்பட்டி நகரத்துடைய செயலர் மூர்த்தி அவர்களே, பேரூராட்சியுடைய செயலாளர்கள் பவானி சேகர் செல்வம் அவர்களே, கெம்மனாக்கியம்பாளையம் நடராஜன் அவர்களே, ஆற்றல் மிக்க அரியப்பமாளையம் வேதமுத்து அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பேரவையுடைய செயலர் ஆர்வம் அவர்களே, இணை செயலாளர்கள் அன்புச்சோர் அருள்முருகன் அவர்களே, அன்புச்சோர் தேவராஜன் அவர்களே, பிரகாஷ் பாலாஜி அவர்களே, அன்பனன் வெங்கடசாமி அவர்களே, தமிழ்ச்செல்வி அவர்களே, இளங்கோ அவர்களே, கொத்துக்காடு பெரியசாமி அவர்களே, கஜவுல்லா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பவுன்ராஜ் அவர்களே, துரைசாமி அவர்களே, கிருஷ்ணராஜ் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, ரவி அவர்களே, சிக்கன் பாபு அவர்களே, அங்கே சென்னான் அவர்களே, சரவணன் அவர்களே, முருகேசன் அவர்களே, காளிச்சாமி அவர்களே, காளியப்பன் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, முருகேசன் அவர்களே, கேபிள் பாபு அவர்களே, அன்புச்சோர் பழனிசாமி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அருமை சோதர்கள் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரபாகரன் அவர்களே, தங்கராஜ் அவர்களே,
நகர்மன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்களே, தனபாக்கியம் செல்வம் அவர்களே, பழனிசாமி அவர்களே, புவனேஸ்வரி ஜபால் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சதுமுகை அன்புச்சோர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் சிவராஜ் அவர்களே, குமாரபாளையம் நகர ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மலர்விழி சரவணகுமார் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, சந்திரா சரவணன் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, மகேஷ் மாதேஷ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பழனி சாமி அவர்களே, சித்ரா சுப்பிரமணியம் அவர்களே, ரேவதி ரவிச்சந்திரன் அவர்களே, அன்பு சகோதரர் நாகேந்திரன் அவர்களே, மல்லிகா அவர்களே, ஜெயமணி கணேசன் அவர்களே, நாகேந்திரன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, துரைசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, லோகநாதன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய குழுடைய தலைவர் அண்ணன் துரைசாமி அவர்களே, ஆசிரியர் துரைசாமி அவர்களே, அன்பு சகோதரர் லோகநாதன் அவர்களே, மாணிக்கம் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் வெற்றிவேல் அவர்களே, புளியம்பட்டி பாபு அவர்களே, துரைசாமி அவர்களே, ரங்கசாமி அவர்களே, திருமூர்த்தி அவர்களே, சென்னான் அவர்களே, நஞ்சப்பன் அவர்களே, வாய்மை பால் அவர்களே, நாராயணன் அவர்களே, அன்பு சகோதரர் தெற்கு ஒன்றியத்துடைய அவைத்தலைவர் சோமசுந்தரம் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, பொம்மன் அவர்களே, குய்யனூர் சின்ன பொன்னான் அவர்களே, ஜீவா மணி அவர்களே, அண்ணா தொழிற்சங்க சிவகுமார் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, ஒன்றிய குழுடைய தலைவர் முன்னாள் தலைவர் சரோஜா பழனிசாமி அவர்களே, துணைத் தலைவர் பாலன் அவர்களே, கண்ணம்மாள் அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, தனலட்சுமி அவர்களே, பானுமதி அவர்களே, பழனிசாமி அவர்களே, ராஜாமணி பழனிசாமி அவர்களே, சடையம்மாள் மாணிக்கம் அவர்களே, சத்யா பழனிசாமி அவர்களே, முருகாயால் அவர்களே, அன்பு சகோதரர் சித்ராஜ் அவர்களே, சிவப்பா அவர்களே, சோமப்பா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த ஊராட்சி மன்றத்தை சார்ந்திருக்கிற அன்பிற்கினிய ரங்கசாமி அவர்களே, கே ரங்கசாமி அவர்களே, கோபால் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, வெங்கிலிகிரி அவர்களே, சின்னால் அவர்களே, ரங்கன் அவர்களே, நடராஜன் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, நாகராஜன் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, ரமேஷ் அவர்களே, நடராஜன் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, முருகேசன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, சிவன்மலை அவர்களே, இந்த விண்ணப்பலியை சார்ந்திருக்க சுப்பன் அவர்களே, ரங்கசாமி அவர்களே, அன்பு சோழர் ஜான் பானூர் அவர்களே, ரகுநாதன் அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, தாமோதரன் அவர்களே, பாலராஜ் அவர்களே, பழனிசாமி அவர்களே, மாரிமுத்து அவர்களே, பழனிசாமி அவர்களே, ரவி அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, வீரன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, செல்வம் அவர்களே, கஸ்தூரி அவர்களே, குருநாதன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, தங்குமணி அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாரிமுத்து அவர்களே, குணசேகரன் அவர்களே, ராமசாமி அவர்களே, வீரமணி அவர்களே, நடராஜன் அவர்களே, பத்னா அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, கோபால் அவர்களே, சுப்பன் அவர்களே, நடராஜன் அவர்களே, சம்பத் அவர்களே, அப்பாச்சி அவர்களே, தங்கவேல் அவர்களே, ஆறுமு அவர்களே, முருகன் அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, துரைசாமி அவர்களே, ஆசிரியர் வேலுச்சாமி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கருப்புசாமி அவர்களே, கோபால் அவர்களே, மகேந்திரன், நஞ்சப்பன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, ஓதிவேல் அவர்களே, பழனிசாமி அவர்களே, மாறன் அவர்களே, வரகிரி அவர்களே, துரைசாமி அவர்களே, நடராஜன் அவர்களே, குருசாமி அவர்களே, வெங்கடாஜன் அவர்கள், நடராஜன் அவர்களே, தர்மன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, பாபுலன் அவர்களே, அருள்முருகன் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, தங்கவேல் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, ரங்கசாமி அவர்களே, பன்னாரி அவர்களே, சாமிநாதன் அவர்களே, ஆனந்த பிரியா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மயிலிச்சாமி அவர்களே, பொன்னுசாமி அவர்களே, வெள்ளிங்கிரி அவர்களே, ரங்கசாமி அவர்களே, ராமசாமி அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, மகாலிங்கம் அவர்களே, கந்தசாமி அவர்களே, ராமசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, ராமசாமி அவர்களே, தங்கவேல் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, சுரேஷ் அவர்களே, முத்துசாமி அவர்களே, சிவகுமார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, பாலன் அவர்களே, மோகன் அவர்களே, பூபதி ராஜான் அவர்களே, பிரவீன் குமார் அவர்களே, மற்றொரு பிரவீன் குமார் அவர்களே, புவனேஸ்வரன் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, காளியப்பன் அவர்களே, நடராஜன் அவர்களே, மனோகரன் அவர்களே, நடராஜன் அவர்களே, சின்னசாமி அவர்களே, பாலன் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, கோவிந்த பந்தல் அவர்களே, கணேசன் அவர்களே, செல்வம் அவர்களே, சம்பத்குமார் அவர்களே, முத்துசாமி அவர்களே, கிருஷ்ண பண்டாரம் அவர்களே, குமார் அவர்களே, நாகராஜன் அவர்களே, மீசி மணி அவர்களே, குட்டியப்பன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வெள்ளிங்கிரி அவர்களே, ரவி அவர்களே, துரைசாமி அவர்களே, பாஸ்கர் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, அம்மாசி அவர்களே, பாலன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, காளிப்பன் அவர்களே, அன்பு சோழர் கிருஷ்ணன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, காளிமுத்து அவர்களே, ரவி அவர்களே, கோபால் அவர்களே, நடராஜன் அவர்களே, ராமன் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்கள், பெண்கள் மகேஸ்வரி அவர்களே,
அவர்களே, கோமதி அவர்களே, கவிதா அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சித்ரா அவர்களே, லட்சுமி அவர்களே, மகேந்திரன் அவர்களே, கீதா சீதா அவர்களே, தேவி அவர்களே, நித்யா அவர்களே, கமலவேணி அவர்களே, சரோஜா அவர்களே, மணி மேகலை அவர்களே, தனலட்சுமி அவர்களே, சுப்பால் அவர்களே, ராவுத் அவர்களே, கங்கா அவர்களே, குமார் அவர்களே, தேவிசா மணி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, துரை என்கின்ற சோமசுந்தரம் அவர்களே, தங்கவேல் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, கிளைக்கழக செயலாளர் கருப்புசாமி அவர்களே, ராஜேந்திரன், சரணகுமார் அவர்களே, சாமியப்பன் அவர்களே, முருகன் அவர்களே, ரங்கசாமி அவர்களே, நாக்கியர் அவர்களே, நாகராஜன் அவர்களே, பிரபு அவர்களே, பூரி அவர்களே, ரமேஷ் அவர்களே, சிவன்மலை அவர்களே, நடராஜன் அவர்களே, மற்றொரு நடராஜன் அவர்களே, சின்னன் அவர்களே, துரை அவர்களே, ரங்கசாமி அவர்களே, ரஜினி அவர்களே என்கிற பழனிசாமி அவர்களே, கோபால் அவர்களே, ரங்கன் அவர்களே, குஞ்சா கவுண்டர் அவர்களே, பொங்கீனன் அவர்களே, கிருத்தியா அவர்களே, சந்தியா அவர்களே, இளைஞர் பாசரி மேனிஷ்குமார் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெயரை விட்டிருந்தாலும் மன்னித்திருள வேண்டும் என்று கேட்டு என் உயிரினும் மேலான கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறுகிற நிகழ்ச்சி கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆணை ஏற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது விழா, பிறந்த நாள் விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1972 துவக்கப்பட்ட இயக்கம். இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் எவரால் இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாது என்ற வரலாற்றை படைத்த தலைவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை, அவருடைய மனிதநேயம். இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு பல்வேறு மாற்றங்களை தமிழகத்திலே உருவாக்கினார். அவர் அரசியல் வாழ்வில் முதலமைச்சர் வருவார் என்று அவர் கனவு காண்டதில்லை. ஆனால் திரையுலகத்தை பார்க்கின்ற போது அன்பு சகோதரி பன்னாரி அவர்கள் பேசுகிற போது சொன்னார்களே, அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வை என்பது திரையுலகத்தில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். அவர் நடிப்பது மட்டுமல்ல, அவரை பொறுத்தவரையிலும் எடிட்டிங் என்று சொல்வார்கள். எல்லா இடத்திலும் அங்கே படப்பிடிப்பு முடிந்ததற்கு பிறகு அதை சரியான முறை எந்த இடத்தில் சேர்த்த வேண்டும் என்ற ஆற்றல் மற்றவருக்கு இருப்பதை காட்டிலும் சிறந்த ஆற்றலை பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே போலதான் பாடல் எழுதினார். அந்த பாடலில் எப்படி வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நாளை குறிப்பிடுவதற்கு காரணம், அன்றைக்கு நாடோடி மனம் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். அந்த திரைப்படத்திலே அவர் பேசுகிற போது ஒரு வசனம் இருக்கும். தொட்டால் தீட்டு, கைவிட்டால் பாவம், கிணற்றிலே தண்ணீர் இயக்கக்கூடாது என்று எவர் சொன்னாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று நாடோடி மலை திரைப்படத்திலே பேசியவர் புரட்சித் தலைவர். அந்த புரட்சித் தலைவர் தான் திட்டத்தை கொண்டு வந்தார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாவம், கிணற்றிலே தண்ணீர் இயக்கக்கூடாது என்று சட்டம் வருகிற போது கையிலே கயிறு இல்லை, மறுகையிலே பக்கெட் இல்லை, பாத்திரத்தை எடுத்துச் சென்றால் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆழ்குழாய் கிணற்றிலே தண்ணீரை இறைத்து வரலாம் என்ற தத்துவத்தை முதலில் இந்தியாவிலே கொண்டு வந்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நாளை குறிப்பிடுவதற்கு காரணமுடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் திரைப்படத்தில் நடிக்கின்ற போது சொன்னார், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. அதோடு அவர் நின்றவில்லை. அவருடைய திரைப்படத்தை ஒன்றையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது சொல்வார், சக்கரவர்த்தி திருமகன் படத்திலே நடிக்கின்ற போது புகையும் நெருப்பில்லாமல் எரிவது பசித்து வாழும் ஏழை வயிறு என்று சொன்னார். நான் எதற்காக சொல்லி சொன்னால், அந்த தலைவன் சிந்தித்தான். சிந்தித்தது மட்டுமல்ல, செயல்படுத்தி காட்டினான். அந்த திரைப்படத்தை பாடுகிறவன் முதல்வர்கள் இருக்காது. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் என்று சொன்னார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், திரைப்படத்திலே மட்டுமல்ல, வாழ்க்கை வரலாற்றை மாற்றி காட்டியவர். அவரை 108வது பிறந்த நாள் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது சொன்னால், போன மாதமே நடைபெற்றிருக்க வேண்டும். கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் விதிகள் முறையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே பவானி சாகர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை எங்கோ பெய்கிறது, ஆனால் பவானி சாகர் அணையிலே தண்ணீர் நிரம்புகிறது. நிரம்பிய தண்ணீரை ஏறத்தாழ 2,80,000 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகிறது. எதற்காக சொல்ல சொன்னால்,
மழையை போல பொழியக்கூடிய ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மேகங்கள் கூடியிருக்கலாம், தென்றல் வீசும், ஆனால் மழையாக பொழிந்து மக்களுக்கு பணியாற்றிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தலைவர் தோன்றினால் எப்படி வாழ்க்கை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1972 புரட்சி தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலே தூக்கி எறிகிற நேரத்தில் அப்போது மக்கள் கூடினார்கள். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவரை கட்சி விட்டு நீக்கிவிட்டார்கள். 3 நாட்களில் எந்த வாகனம் தமிழ்நாட்டிலே நடமாட முடியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதினால் மட்டும்தான் சாலையிலே நடமாடும் என்ற வரலாற்றை படைத்தவர் நீங்கள் என்பதை நான் அறிவேன். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உங்கள் ஆற்றலும் சிந்தனையும் இங்க இருக்கின்ற தாய்மார்களும் தந்தைமார்களும் பெரியவர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஏழை தொழிலாளிகள் இந்த இயக்கத்திற்கு வலிமையாக இன்றைக்கு இருந்திருக்கிறீர்கள். அதை மறந்துவிட முடியாது. நான் குறிப்பிடுவதற்கு காரணம் உடைய தொலைநோக்கு சிந்தனை. ஏன் புரட்சி தலைவரை ஆதரித்தார்கள்? இடைத்தேர்தல் வருகிறது, திண்டுக்கல் இடைத்தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நிற்கிறது. நிற்கிற போது ஏறத்தாழ அன்றைக்கே 8 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மாயத்தேவர் இங்கே போட்டியிடுகிறார். போட்டியிடுகிற போது புரட்சி தலைவர் வேட்பாளர் இரட்டை இலட்சணத்தை 1973 நிற்கின்ற போது 2,97,000 மக்கள் வித்தியாசத்தை வெற்றி பெறுகிற வரலாற்றை படைத்தார். 2 லட்சம். ஆகவேதான் இந்த நிலையை நான் எதற்காக சொல்ல சொன்னால், அவர் நடந்தால் அது மகாநாடு, நின்றால் மக்கள் அலையிலே மிதக்கின்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இங்கே நம்முடைய இயக்கத்தை துவங்கினார். அவருக்கு ஒரு சோதனை வந்தது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நான் எதற்காக சொல்ல சொன்னால், அந்த தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினார். துவங்கிற போதுதான் அந்த தலைவருடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திட வேண்டும் என்பதற்காக நான் நினைவூட்டுகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை முதலில் துவங்கினார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய புனித பெயரா. தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை வழங்கியது. மாநில கட்சிகள் கலைக்கப்படும், தேசிய கட்சிகள் தான் அங்கீகாரம் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். நான் ஏற்காக சொல்லுவேன் சொன்னால், அந்த அங்கீகாரத்தை வழங்கியதற்கு காரணமே புரட்சி தலைவர் சிந்தித்தார். அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை சூட்டினார். தேர்தல் காலத்திலே அந்த கடிதங்களை தந்தார். தந்ததற்கு பிறகு அதிலே பல பேர் சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் பல பேர் ஏன் அண்ணாவுடைய பெயருக்கு முன்னாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை சூட்டினேன் என்று போர்க்கொடி உயர்த்தினார்கள். கோவை செல்லியன் போன்றவர்கள். அதற்கு இங்கே மாநாடு நடைபெறுகிறது கோவையில். அதற்காக புரட்சி தலைவர் அப்போது காளிமுத்து பேசினார். அழகாக புரட்சி தலைவர் சிந்தனை ஆற்றலை பற்றி பேசினார். காளிமுத்தியை பற்றி தெரியும். சொல் என்று வார்த்தை சொன்னாலே, சொல் பறைதல், உரைத்தல், செப்புதல், பேணுதல் என்று 42 வரிகள் இருக்கிறது. சொல் என்ற வார்த்தைக்கு அதை பேசி வரலாற்றை படைத்தார். அந்த சொல்லுக்குரியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அங்கே மேகங்கள் கூடும், கருமேகங்கள் கூடும், ஆனால் மழை பெய்யாது. தெண்டல் வீசும். அந்த தெண்டல் வீசியதற்கு பிறகுதான் மழை சரியான முறையை கொட்டும். அந்த தெண்டல் காட்டாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விளங்கினார் என்று அங்கே பொதுக்குழுவில் பேசினார். அந்த பொதுக்குழு நடத்துகிற போது சொன்னார், இதற்கு தகுதியானவர்களை 3 பேரை நியமிக்க வேண்டும் கொங்கு மண்டலத்தின்றார். அப்போது அவர் குறிப்பிடுகிற போதுதான் அரங்கநாயகம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் மணிமாறன் அதற்கு செயலாளர், ஒரு தலைவர், என்னை பொருளாளராக நியமித்தார். உங்கள் தயவா. நீங்கள் என்றால் நான் இல்லை. இந்த சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே நான் போட்டியிடுகிற போது என்னை யார் என்று கூட அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில்தான் அன்றைக்கு களத்திலே புரட்சி தலைவர் என்னை இறக்கினார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அந்த பொதுக்குழு எப்படி நடைபெற வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ, அவர் மனதிலே என்ன நினைத்தாரோ
அந்த கனவை நிறைவேற்றியவர்கள் 14 பேர்கள். அந்த 14 பேரும் கையிலே பச்சையை குத்திவிட்டு புரட்சி தலைவர் சத்யா சுடிகளை பார்க்கின்ற போது இதற்கு எவ்வளவு செலவாகி இருக்கிறது, நான் பிளான் செக் போட்டிருக்கேன், எடுத்து செல்லுங்கள். அப்போது நாங்கள் சொன்னோம், தலைவர் அவர்களே, நீங்கள் எங்களுடைய உயிர் மூச்சு, நீங்கள் தான் எங்கள் தெய்வம், நீங்கள் தான் நாட்டு மக்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள், இதை தயவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். பத்மநாவை அழைத்தார், திருப்பி செக்கை பெற்றார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு தலைவர் எப்படி இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு சொல்கிறார்களே, சத்துணவு திட்டத்தை பற்றி சொல்கிறார்களே, நான் கண்டி என்ற இடத்தில் இலங்கையில் இருக்கிறது. அவர் பிறந்த மண் அந்த மண். அங்கே 36 காலத்துக்கு பிறகு ஒரு அமைச்சர் அங்கே தமிழ்நாட்டிலிருந்து செல்கிற வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. அங்கே செல்கிறவர்கள் அவருடைய இல்லத்தை பார்த்தேன். ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு பெரிய மாளிகையிலே வாழ்ந்தவர். அவர் தந்தை இறக்கிறார். இறந்தவுடனே தாய் அழைத்து வந்து கும்பகோணத்திற்கு வருகிறார். வந்தவுடனே திரைப்படத்திலே நாடகத்தில் நடிக்கிறார். சில நேரங்கள் நடிக்கின்ற போது 5 ரூபாய் தருவார்கள் நாள்தோறும். சில நாட்களுக்கு படம் அங்கே நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. தாயும் சக்கரவாணியும் அவருடைய அண்ணனும் 2 நாட்கள் பசியோடு வாழ்ந்தவர்கள். பசி என்றால் என்ன என்பது புரட்சி தலைவருக்கு தெரியும். அந்த பசி பிடியை போக்குவதற்காகத்தான், இந்த ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான், வேலைக்காட்டுக்கு செல்கிற தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீரை 80 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி சரித்திரம் படைத்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் எதற்காக சொல்லியேன் சொன்னால், சட்டமன்றத்திலே 80 நாங்கள் பின்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம். அப்போ சத்துணவு திட்டத்தை பற்றி பேசுகிற போது புரட்சி தலைவர் பேசுகிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு செல்கிற போது, மறை உணர்வுக்காக தன் குழந்தை இடத்திலே சாவியை தந்து விட்டு செல்கிற போது, சிறு வயதிலே இருக்கிற குழந்தை சரியான முறையில் பூட்டை திறக்காமல் அழுது கொண்டிருக்குமா? பூட்டை திறந்ததற்கு பிறகு இந்த பூட்டை பூட்டாமல் சென்று விட்டால், வாரத்திற்கு வைத்துக் கொண்டிருக்கிற சந்தை பணத்தை யாராவது களவாடி சென்று விட்டால் என்ன செய்வது என்று கண்ணீர் சிந்துகிற தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து 80 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கிய சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்டார், இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லை, உங்களால் சத்துணவு வழங்குவதற்கு தமிழ்நாட்டிலே ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று கேட்டார். ஆகவேதான் நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் சத்துணவு திட்டத்தை வழங்குகிற போது அவர் சொன்னார், தமிழக அரசிலே நிதி இருக்கிறதோ இல்லை எனக்கு கவலை இல்லை, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்கு துண்டேந்தி பிச்சை எடுத்தாலும் திட்டத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும் சொன்ன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை மனிதநேயத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு முதலமைச்சராக இருக்கிறார். இருக்கின்ற போது மத்திய தொகுப்பில் இருந்து அரிசி வழங்குவது குறைவாக இருக்கிறது. மக்களுக்கு அரிசியை வழங்க முடியவில்லை தொகுப்பில் இருந்து. அப்போது அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று அண்ணா சதுக்கத்தில் சென்று உண்ணாவிரத்தை மேற்கொள்கிறார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உண்ணாவிரத்தை மேற்கொண்டவுடனே மத்திய அரசை கலங்கி போய்விட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரா உண்ணாவிரதமா? தமிழ்நாடு என்ன ஆகும்? தமிழ்நாடு தீப்பெட்டி எரியுமே, உடனடியாக அரிசியை வழங்குகிறேன் என்று சொல்லி மத்தியில் இருக்கிற அமைச்சரை தனி விமானத்தில் வருகிறது. புரட்சி தலைவர் 2 மணி நேரத்திற்குள்ளேயே அத்தனை தொகுப்பிலே இருக்கிற அரிசி வழங்குகிறேன் என்று சொன்ன வரலாற்றை படைத்த தலைவர். நான் எதற்காக சொல்லேன் சொன்னால், இன்றைக்கு நமக்கெல்லாம் அரிசி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, அவருடைய சிந்தனைகள், தொலைநோக்கு பார்வைகள் இந்தியாவிலே எவருக்கும் இல்லை. திரைப்படத்தில் நடிக்கின்ற போதும் சரி, அரசியல் வாழ்வில் தான் காலெடுத்து வைக்கிற போதும் சரி, மக்களை பற்றியே சிந்தித்தான். இன்றைக்கு சொல்லுகிற போது சொன்னார்கள், சில பேர் பத்திரிகை நண்பர்கள் இங்கே கேட்டார்கள். நான் சொல்லுகிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள், எப்ப பார்த்தால் அண்ணாயிசம் அண்ணாயிசம் என்கிறீர்களே என்ன என்று கேட்டார். அப்போது புரட்சி தலைவர் தெளிவாக இடத்தை சொன்னார், ஒழுகாத வீடு, கிழியாத உடை, ஆறாத சோறு தமிழ் மக்களுக்கு வருவதுதான், வணங்குவதுதான் அண்ணாயிசம் என்று சொன்னார். அதை வழங்கினார். வீடுகளை கட்டி தந்தார். பசியான உணவுகளை வழங்கினார்.
ஒரு மாற்றுத்துறை அணிந்து கொண்டிருக்கிற ஏழை மக்களுக்காக பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வேஷ்டி சிலையை வழங்கினான். இது இந்தியாவிலே முதல் முறையாக வழங்கிய வரலாறு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு எல்லாரும் வீட்டிலும் 50 சேலை இருக்கு. அதே போலதான் தத்துவம் இங்கே பல்வேறு திட்டங்கள், மக்களை கவரக்கூடிய, மக்களை இதயங்களிலே வாழக்கூடிய திட்டங்கள். ஒரு திரைப்படத்திலாவது அவருடைய நடிப்பை பார்த்திருக்கிற போது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொன்னார். அவருடைய கருத்துக்கள் அவனும் சிந்திக்க வேண்டும். ஏன் அவர் பேசுகிற போது ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே சிந்திக்க வேண்டிய செயல்பாடுகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைகள் தான். அவன் வளர்ப்பதும் அன்னை வளர்ப்பதும், அவன் தீயவனாவதும் நல்லவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. நான் எப்படி தாய் வளர்க்கல் இருக்கிறது எப்படி படிச்சிருக்காரு. தாய் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, தாய் எப்படி குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்கு அன்றைக்கே சொன்னார். நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம், நம்முடைய குழந்தை ஏதாவது சொல்லிவிட்டால் ஐயோ குழந்தை ஒன்றும் பண்ணிடாதீங்க. சிந்தித்த தலைவர். ஏன் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் சிறந்த கல்வியை பெறுகிற போதுதான் உங்களுடைய குடும்பம் வளரும். இதற்காகத்தான் திட்டத்தை கொண்டு வந்தார். 80 ஜப்பானுக்கு சென்றார். ஜப்பானில் திரும்பி அரங்கநாயகத்தோடு வந்தார். திட்டங்களை கொண்டு வந்தார். பியூசி என்பதை மாற்றி காட்டினார். +2 என்பதை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் வேண்டும் என்பதற்காக இன்று 493 பொறியியல் கல்லூரி இருக்கிறது. 3 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார் என்ற வரலாற்றை படைத்த தலைவர் அவர்தான். எங்க பாருங்க, என் பையன் சாப்ட்வேர்ல இருக்கேன், இன்ஜினியரா இருக்கேன், எதோ சொல்றீங்க நீங்க. இன்றைக்கு மருத்துவராக மாற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சி காலத்தில். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், கல்வி ஒன்றால் மட்டும்தான் அடித்தட்டு மக்களுடைய உயிரோட்டத்தை தருவது மட்டுமல்ல, நடுத்தர குடும்பமாக மாற்றுவதற்கு வரலாறு படைத்தான். அந்த தலைவருடைய சிந்தனை என்பது பசியை போக்குவது மட்டுமல்ல, சிறந்த கல்வியை தருவது மூலமாக ஏழை மக்களுடைய எதிர்காலத்தை மாற்றி காட்டினான். அந்த தலைவருடைய 108வது பிறந்த நாள் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நாங்கள் எதற்காக இன்றைக்கு நடைபெறுகிறது சொன்னால், இன்றைக்கு அத்திக்கரோ அவனாசி திட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியை சார்ந்தவர்கள், பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்டோம். 2வது திட்டத்தை நீங்கள் விரைந்து செயல்படுத்த வேண்டும் அரசு என்று கேட்டோம். துறைமுறைகள் இருந்து சொன்னார், அதை ஆய்வுப்பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆய்வுப்பணிகளை 4 ஆண்டல்ல விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறோம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் நினைவூட்டினோம். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், இந்த திட்டங்களை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்துச் செல்கிற போது இந்த பகுதியில் இருக்கிற இன்னும் 50% மக்களுக்கு அந்த தண்ணீரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கை மிக விரைவிலேயே நம்முடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் இருக்கிறது. இங்கே வருகின்ற தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கு பாலசேகர் தொகுதி மட்டுமல்ல, சத்தியமங்கலத்தில் இருந்து சில பேர் வந்திருக்கிறார். தாளவாடியில் இருந்து அந்த பகுதியில் நான் முதலிலே போட்டியிடுகிற போது நான் கோபிச்செட்டிபாளையத்திற்கு சட்டமன்ற உறுப்பு வேட்பாளராக மனு செய்தேன். அப்போது புரட்சி தலைவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் சத்தியமங்கலம் கொடுத்து விட்டீங்க, எனக்கு அடையாளமே தெரியாது யாருமே. எனக்கு 25 வயது. அப்போது அவரிடத்தை கேட்கின்ற போது தாளவாடி, கடம்பூர், குத்தியாலத்தூர், ஆசனூர் இதெல்லாம் மலைப்பகுதிகள், காங்கிரஸ் அதிகமாக இருக்கின்ற இடங்கள். தலைவரை என்னை கொண்டு போய் அங்கு நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்டார். ஒரே வார்த்தை சொன்னார், செங்கோட்டையில் நீ செல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த பெயரை சொல்லி ஜெயித்து விட்டு வருவாய் என்றார். தலைவர் சொன்னேன், ஜெயிச்சேன். என்னை யாருமே மூஞ்சியே தெரியாது அடையாளம். எங்க எங்கூர் எங்க இருக்குது, சத்தியமங்கலம் தாளவாடி எங்க இருக்கிறது. ஒரு புனித தலைவருடைய பெயரை சொன்னாலே வாக்களிக்கிற வாக்காளர் பெருமக்கள் உங்களை போன்றவர் நிறைந்திருக்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் எங்களை போன்றவர் வெற்றி பெற்றோம். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், வெற்றி என்பது ஒரு இலக்கை எட்டி காட்டுகிற வகை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்திய நாட்டில் வரலாற்றில் 1980ஆம் ஆண்டு புரட்சித்துடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அதில் 2 தொகுதி தான் வெற்றி பெறுகிறது. ஒன்று கோபிச்செட்டிபாளையம் நாடாளுமன்ற தொகுதி, மற்றொன்று சிவகாசி.
இந்த வரலாற்றை படைத்தவர் நீங்கள். அதற்கு கோடான கோடி நன்றி உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதற்காக சொல்லி சொன்னால், சோதனை வந்தது. புரட்சித் தலைவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்டவுடைய நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டேன். இங்கே ஜி.கே. சுப்பிரமணியன் நிறுத்தப்பட்டார். சத்தியமங்கலத்திலே ரங்கசாமி நிறுத்தப்பட்டார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், இந்த நாட்டுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு நாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்த தலைவர் ஒரே விருதம் சொன்னார். நான் என்ன தவறு செய்தேன் இந்த ஆட்சியை கலைத்தார் என்று கேட்டார். கீழே இருக்கிற மக்கள் கொதித்திருந்தார்கள். தலைவா, நீதான் மீண்டும் கோட்டைக்கு வர போகிறார் என்று மக்கள் கோஷமிட்டார்கள். முதல் முறை கூட்டணியோடு சேர்ந்து 139 இடங்களை வெற்றி பெற்ற தலைவர் மீண்டும் 1980 போட்டியிடுகிற போது சட்டமன்ற தேர்தலில் 152 இடங்களை வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்த தலைவர். இந்திரா காந்தியை வியந்து போனார். நாடாளுமன்ற தேர்தல் தீர்ப்பு வேறு, சட்டமன்ற தேர்தல் தீர்ப்பு வேறு என்று தீர்ப்பை மாற்றி காட்டிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அதற்கு பிறகு உடலை சரியில்லை. 1984 எல்லோரும் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தலைவர் அமெரிக்காவிலே 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது எல்லோரும் சொன்னார்கள், கருணாநிதி சொன்னார், நான் கட்டுமரமாக இருப்பேன், புரட்சித் தலைவர் வந்தால் அவரிடத்திலே ஒப்படைப்பேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் மக்கள் சிந்தித்தார்கள், எந்தெந்த ஆலயங்களில் ஒரு விளக்கை எரியவில்லையோ அந்த ஆலயங்கள் அனைத்தும் விளக்கில் ஏற்றப்பட்டன. அத்தனை பேர் அங்கே ஆலயங்களுக்கு சென்றார்கள். கிறிஸ்தவர்கள் அவருடைய அந்த ஆலயங்களிலே வழிபாடுகள் செய்தார்கள். பள்ளிவாசலை இஸ்லாமிய பெருமக்கள் வழிபாடுகள் செய்தார்கள். நாடே புரட்சி தலைவரை நோக்கி அவர் உடலம் குண்டி இருக்கிற தலைவர் மீண்டும் தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்று அத்தனை பேரும் தெய்வ வழிபாட்டை செய்தார். அந்த தலைவன் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே நாம் தேர்தல் களத்தில் இன்று அன்றைக்கு அந்த தேர்தலுடைய முடிவுகள் வருகிற போது மீண்டும் தமிழ்நாட்டை கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதெல்லாம் ஒரு வரலாறு. ஒரு தலைவர் எப்படி தோன்றினார், எப்படி இருந்தார், எப்படி இயக்கத்தை நடத்தினார் என்பதற்கு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காராக புரட்சித் தலைவர் விளங்கினார். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காராக இருக்கிற புரட்சித் தலைவர் 1987 உடலும் குண்டி மறைந்தார். இயக்கம் தடுமாறியது. தடுமாறுகிற போது இந்த இயக்கத்திற்கு யார் வழிகாட்டி என்று தடுமாறி கொண்டிருக்கிற கப்பலுக்கு வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தி சென்றவர் புரட்சித் தலைவர் அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் புரட்சித் தலைவர் சொன்னார். மதுரை மகாநாட்டிலே செங்கோல் கொடுக்கின்ற போது மீண்டும் எனக்கு பிறகு நீதான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று வாழ்த்து சொன்னவர் புரட்சித் தலைவருக்கு. 82 சட்ட உயர்மட்ட குழு தலைவர், 84 நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை. நாடாளுமன்றத்தில் உரையை கேட்ட உடனே அன்றைய இந்திரா காந்தி அவர்கள் அவர் ஒன்றை சொன்னார்கள். முஸ்லிமா இல்ல, முஸ்லிம் இல்ல. ஆகவேதான் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சித் தலைவருடைய சிந்தனைகளை, அம்மாவுடைய சிந்தனைகளை, அவருடைய பேச்சை கேட்கின்ற போது இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு அன்றைய பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள், உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய தொலைநோக்கு பார்வை தேசப்பட்டு என்பது எவருக்கும் நாடாளுமன்றத்தில் இது போன்ற உரையாற்றி நான் கேட்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு வார்த்தைகளை சொன்னார். ஆங்கில வார்த்தைகள் எங்கே இருக்கின்றவர் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கின்ற போதுதான் நம்முடைய நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய நாட்டுடைய நிலைகளை, நம்முடைய உண்மையிலேயே எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு உங்களுடைய செயல்பாடுகளை
அவருடைய செயல்பாடுகள், திட்டங்கள் அனைத்தும் இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு பல்வேறு மாற்றங்களை உருவாக்கினார். ஆகவேதான் ஒரு நாடு ஒரு நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா 2 மினிட்ஸ் போடும். ஆகவேதான் அதை பொறுத்தவரையிலும், அம்மாவை பொறுத்தவரையிலும் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தித்தார். நான் சொல்லுகிற ஒன்றை சொன்னேன். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அன்றைக்கு சைனாவோடு அன்றைக்கு போர் இந்தியாவுக்கும் ஏற்படுகிற போது நிதி பற்றாக்குறை, முதல் முறை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் 75,000 ரூபாய் செக்கை முதல் முறையை வழங்கிய வரலாறு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு இருக்கிற தேசப்பற்றை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அது 10 கோடி ரூபாய். ஆகவேதான் இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் அதே தேசப்பட்டுள்ள தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், லால் பகதூர் சாஸ்திரியை சந்தித்தார். தன் களத்திலே இருக்கிற தங்கச் சங்கிலி, கையிலே இருக்கிற வளையல் அனைத்து முழுமையும் எடுத்து ஒரு பையிலே போட்டு அவர் முன்னாலே, இது போருக்கு செல்கிற வீரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். இந்த இரு தலைவருடைய தேசப்பட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேசப்பட்டு என்பது எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இவர் முதலமைச்சர் ஆகும் என்ற எண்ணங்கள் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் ஆகியே ஆக வேண்டும் என்று மக்களால் தீர்ப்பளிக்கப்பட்டு தேசப்பட்டோடு வாழ்ந்த தலைவர்கள் இவர்கள். நாம் அவர்களை தெய்வமாக கருதுகிறோம். இரு தலைவர்கள் என்றால் இந்த மேடையில் இருக்கிற யாரும் இல்லை. நீங்களே என்றால் நாங்கள் இல்லை. நீங்கள் இன்றைக்கு அந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்கள். அந்த தெய்வம் எங்கே கட்டளை இருக்கிறதோ அதற்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். இன்றைக்கு பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கின்ற போது ஆகவேதான் புரட்சி தலைவர் சிந்தித்தான். நாம் இன்றைக்கு அம்மா என்று அழைக்கப்படுகிற புரட்சி தலைவர் அவர்கள் 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் வழங்கினார். ஏழைகளுக்கு ஆடு மாடுகளை வழங்கினார். எந்த ஏழை பணக்கார வீட்டிலே ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தார்களோ, எனக்கு இந்த ஆடு மாடுகள் கிடைக்கும் என்று சிந்தித்தார்களோ, அந்த ஏழையின் கண்ணீரை துடைத்து ஆடு மாடுகளை வழங்கிய வரலாறு படைத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்துவிடக் கூடாது. வேலைக்கு செல்கிற பெண்கள் திரும்பி வருகிற போது எத்தனையோ களைப்பாக வருவார்கள் என்பதற்காக மிக்சி, கிரைண்டர், பேனை வழங்கிய தலைவி. எத்தனை தாய்மார்களை ஒரு குண்டுமணியாக கூட தங்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மாருடைய குழந்தைகளுக்காக தாலிக்கு தங்கத்தை வழங்கி 25,000, 50,000 வழங்கிய தலைவி. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், தாய் 2 பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்ன செய்வது என்று தடுமாறுகிற போது வைப்பு நிதி 50,000 வழங்கிய தலைவி. பெண்கள் சுயமாக வாழ வேண்டும் என்பதற்காக சுயநிதி குழுவை கொண்டு வந்து வரலாறு படைத்த தலைவி. 39 லட்சம் பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 100 நாள் வேலை கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவி அம்மா. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஏழை கண்ணீர் சிந்தக்கூடாது. ஏழையின் கண்ணீர் சிந்தினால் அது கூர்வாளுக்கு சமம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர் குறிப்பிட்டார்களே, அந்த அண்ணாவுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற தலைவியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர் விளங்கினார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் இந்த மேடையிலே பேசுகிறேன். இங்கே அமர்ந்து கொண்டிருக்க உங்களை போன்றவர்களுக்கு பண்ணாரி யார் என்று கூட தெரியாது, ஈஸ்வரமூர்த்தி யார் என்று கூட தெரியாது, காளியப்பன் யார் என்று கூட தெரியாது, அதே போல சத்தியபாமா யார் என்று கூட தெரியாது. ஆனால் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களை அள்ளி தந்திருக்கிற வாக்காளர் பெருமக்களாக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் பாதங்களுக்கும் கோடான கோடி நன்றி மலரை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு முறை நின்றேன். 8 முறை கோபியிலே நின்று வெற்றி பெறுகிற வாய்ப்பை மக்கள் உருவாக்கினார்கள். இது எதனால்? தலைவர் பெயரை சொன்னோம். தலைவர் புனித பெயரை சொன்ன உடனே வாக்களித்த மக்கள், எங்களுக்காக அல்ல. ஆகவேதான் அந்த தலைவருடைய புனித பயணம் இன்றைக்கும் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. பவானி சாகரில் இருக்கிற இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் இனி எதிர்காலத்தில் பிரகாசமுள்ள எதிர்காலமாக இந்த பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி அமையும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக என்ன திட்டங்கள் வேண்டும் என்பதை அனைத்தும் நாங்கள் மனதிலே வைத்து சட்டமன்றத்தில் முறையாற்றுவோம்.
எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைகிற போது அனைத்தும் நிறைவேற்றி காட்டுவோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அத்தனை பேரும் தொண்டராக இருந்த பணிகளை விரைந்து 2026 ஆட்சி கட்டளை அமர்வதற்கு அத்தனை பேரும் அயராது உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.